காசு, பணம், துட்டு, மணி மணி அப்படின்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன பண்ண போறாருங்கிறத பார்க்கலாம். அதாவது ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் இத்தனை நாளா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து நிறைய பணங்களை, அதாவது வருமானங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் இப்ப அதிசாரமா பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு போறாருங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம், வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு இளைய சகோதரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரால நல்ல அனுகூலம் ஏற்பட போகுது. முயற்சிகள் நிறைய செய்ய போறீங்க, அதுல வெற்றியும் காண போறீங்க. இதுதான் குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகிறாரு. இதனுடைய அவர் வரக்கூடிய ராசிக்கான பலன். அவர் அங்கிருந்து 5வது பார்வையாக 7வது வீட்டை பார்க்கறாருங்க. உங்க ராசிக்கு 7வது வீடுங்கிறது மனைவி, நண்பர்கள், இவர்கள் மூலியமாக ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுடைய முயற்சிக்கு இவங்கெல்லாம் உறுதுணையா இருக்க போறாங்க. உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அவர்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அடுத்து குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 7வது பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கறாருங்க. அதாவது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் இப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு புதுசா தொழில் செய்யணும் அப்படின்னா கூட இந்த நேரத்துல உங்க அப்பா கிட்ட போய் கேட்டீங்கன்னா தாராளமா செய் அப்படின்னு சொல்லி அவரும் சப்போர்ட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால உங்களுடைய பாக்கியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? அடுத்ததாக அவர் 3வது இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கறாருங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது. தொழில்ல லாபங்கள் நிறைய வரும். அதை சேமிச்சு வச்சுக்கோங்க. அதை அனாவசியமா செலவு பண்ணிடாதீங்க. மொத்தத்துல ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான முதல் படி. நன்றி, வணக்கம்.